ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹாம்ஸ்டர் காம்பேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பிங்கெக்ஸ் சொல்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. பிங்கெக்ஸ் சொல்கிறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் தான். இந்த எக்ஸ்சேஞ்ச் என்னென்னா, அவங்க ஃபுட்பால் டீம் கூடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த காயின் இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்னோடய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டெலகிராம் ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வெல்கம் போனஸ் மாதிரி இப்படி காட்டும். இப்போ நான் டெலகிராம் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறதுனால, என்னோடய அப்ளைனும் டெலகிராம் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 25,000 காயின்ஸ் வெல்கம் போனஸாக கிடைக்குது. இப்போது எனக்கும் 25,000 காயின் கிடைக்கும், என்னோடய அப்ளைனுக்கும் 25,000 காயின் கிடைக்கும். இதே நான் ப்ரீமியம் மெம்பராக இருந்து என்னோடய அப்ளைன் ப்ரீமியம் மெம்பராக இல்லாமல் இருந்தார்னா எனக்கு 25,000 காயின் கிடைக்கும். ஆனால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 2,000 காயின்ஸ் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ டெலகிராம் ப்ரீமியம் அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னா, இதில் போய்ட்டு இங்கே செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் ப்ரீமியம் இருக்கும். டெலகிராம் ப்ரீமியம் நீங்கள் ஆனுவலும் பண்ணிக்கலாம், மந்த்லியும் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ ப்ரைஸ்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. அது கூகுள் பே யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது மூலியமாட்டும் உங்களுக்கு ஈஸியாக உள்ளே அப்கிரேட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிளெயின் 1 கிளிக் கொடுத்துக்கோங்க. உங்களோட வெல்கம் கிஃப்ட்டாக அவங்க நீங்கள் ஃப்ரீ மெம்பராக இருந்தால் 2,000 காயின்ஸ் கிரெடிட் பண்ணுவாங்க. ப்ரீமியம் மெம்பர் இருந்தீங்கன்னா 25,000 கொடுத்துருக்கோம். அதை கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோ மைனிங் எனேபிள் பண்ணியிருக்கனால எனக்கு நான் சும்மா ஜஸ்ட்டு வெளியில் போய்ட்டு திரும்ப உள்ளே வந்தாலே ஒவ்வொரு செகண்டுக்குமே அது அந்த ஆட்டோ மைனிங் ஒர்க் ஆகிட்ருக்கும். இது நான் இப்போ ஒரு 1 மினிட் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 4,000 காயின்ஸ் கிட்ட ஆட் ஆகிருக்கு. ஸோ அது தேங்க்யூ பிங்கெக்ஸ்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த ஆட்டோ மைனிங்கில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே இதில் ஆட் ஆகும். அது நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு இது ஓப்பன் ஆன உடனே இதில் உங்களோட வெல்கம் கிஃப்ட் அந்த காயின்ஸ் ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் எனர்ஜி லெவலில் 1000 சொல்லி காட்டும். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு இதில் டேப் பண்ணி எர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ஆட் ஆகும். டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 வார்டு நமக்கு ஆட் ஆகும். அதாவது 2 வார்டு நமக்கு ஆட் ஆகும். இதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வார்டு ரெடியூஸ் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. சரியா? இப்போ இதில் 1000 தீந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பூஸ்ட்டில் போயிட்டு ஃபுல் எனர்ஜியில் போயிட்டு நீங்கள் திரும்பவும் அதை இதை கிளிக் பண்ணி கோ எகர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இதில் 1000 ஃபுல் ஆயிரும். சரியா? அது ஒரு 6 டைம்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிடலாம். அது ஒவ்வொரு மணிக்கூருக்கு தான் அது ஆட் ஆகும். ஓகே. மற்றபடி என்னென்னா, அதை நீங்கள் அது ஃபுல்லாக தீர்த்து முடிச்சிட்டிங்க, திரும்ப உங்களுக்கு டேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள். அது திரும்ப அது ஃபுல்லாட்டு ரீசார்ஜ் ஆகிரும். அது ரீசார்ஜ் ஆனால் திரும்ப நீங்கள் இப்படியே டேப் பண்ணி உங்களுக்கு காயின்ஸ் நீங்கள் உங்கள் மெயின் அக்கௌண்ட் பேலன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுறோன்னா, எல்லாமே நமக்கு அந்த ஆட்டோ மைனிங்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏர்னில் போய்க்கோங்க. இதில் டெய்லி ரிவார்டுன்னு இருக்கும். இது 10 டேஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டேஸுக்கு நீங்கள் ஓவர் டைம் இப்படி இதில் போயிட்டு கிளைம்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் மாதிரி அப்பியர் ஆகும். இது 10 டேஸ் மொத்தமாக அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 66 lakhs காயின்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. கரெக்டாக டெய்லி இதை கிளைம் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு அப்கிரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் இருக்கும். ஜாயினில் போனீங்கன்னா அவங்க டெலகிராம் இதில் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப இதில் கிளைம் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சூஸ் யூர் எக்ஸ்சேஞ்ச் சொல்லும்போது இங்கே பிங்கெக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பிங்கெக்ஸ் சூஸ் பண்ணுறது எதுக்கு சொல்கிறேன்னா, அது மூலிமா நமக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்னென்னா, நமக்கு இதை வச்சு நமக்கு கிடைச்சிருக்க காயின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பூஸ்ட்டில் போயிட்டு இங்கே நீங்கள் மல்டி டேப் அப்கிரேட் பண்ணிக்கலாம். மல்டி டேப் சொல்கிறது நீங்கள் ஒரு டேப்புக்கு ஒரு காயின் ஆட் ஆகுதுல, அது 2, 3, 4 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. 5 or 6 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அவங்க 4 காயின் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக தான் அவங்க கேட்குறாங்க. இது அப்கிரேட் பண்ணுறது மூலியமாட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காயின்ஸை டேப் பண்ணி earn பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி லிமிட்லேயும் ஒரு 32K அந்த இது வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்குவாங்க. இது என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு அந்த டேப் பண்ணும்போது காயின் ரெடியூஸ் ஆகுதுல்ல, ஃபஸ்ட்டு 1000 இருக்கும், அப்புறம் 1500 ஆகும், 2000 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ஒரு 3000 to 4000 வரைக்கும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 5000 வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு லெவல் இப்போ ஃபஸ்ட்டு பிரான்ஸ்ன்னு இருக்கும், அடுத்து சில்வர்னு இருக்கும், அப்புறம் கோல்டுன்னு இருக்கும். இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம அப்கிரேட் ஆகி போகும்போது நமக்கு ஒரு போனஸ் காயின்ஸும் கொடுப்பாங்க. சரியா? அது போனஸ் காயின்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்ன் பர் டேப் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரு 9, 10 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 11 கிட்ட வந்துடுச்சு. மேபி அடுத்த அந்த எப்பிக்கு அடுத்த லெவல் போகும்போது இன்னும் டேப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
சில்வராக இருக்கும். சில்வர்லேருந்து நீங்கள் வந்து கோல்டுக்கு போகணுன்னா நீங்கள் இத்தனை காயின்ஸ் அவங்க அதில் மென்ஷன் பண்ணிக்க காயின்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். ஓகே, 5K ரீச் ஆன உடனே 5K காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண உடனே சில்வருக்கு வரும். சில்வர்ஸில் வந்து நீங்கள் 5K காயின்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிடணும். அடுத்து வந்து 25 காயின்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா கோல்டாக மாறும். அதுக்கப்புறம் 100K போச்சுன்னா உங்களுக்கு பிளாட்டினம் மாறும். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா போனஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அந்த போனஸ் வந்து இங்கே ஃப்ரெண்ட் செக்ஷனில் போனால் உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 2000 கிடைக்கும். இதே ப்ரீமியம் மெம்பராக இருந்தாங்கன்னா 25,000 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். அதுமாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகிறீங்களா, சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அப்டும் அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனால தான் நான் வந்து டெலகிராம் ப்ரீமியம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து இதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆட்டோ மைனிங் தான். ஆட்டோ மைனிங் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க இந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் மைனுக்கு போய்க்கோங்க. ஆட்டோ மைனிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒவ்வொரு செகண்ட் நீங்கள் இதில் ஆட் ஆகிறத பார்க்கலாம். ப்ராஃபிட் பெர் ஹவர்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இது கிளைம் பண்ணுறது வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து இந்த ஆட்டோ மைனிங் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 hours இதை வந்து ஒர்க் பண்ணுறாமலே வச்சுருக்கீங்க, டேப் பண்ணாமலே வச்சுருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேப் பண்ணி காயின்ஸ் வந்து தரும். கிட்டத்தட்ட வந்து 3 hours வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டேப் பண்ணி தரும். 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் இப்போ வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிளைம் பண்ணாலும் இந்த 3 ஹவர்ஸ் வந்து அது கலெக்ட் பண்ணியிருக்க காயின்ஸ் தான் அதில் வந்து காட்டும். இப்போ என்னோட ப்ராஃபிட் பெர் ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh காயின்ஸ் இருக்குதுன்னா எனக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் செக் பண்ணால் 3 lakhs காயின்ஸ் இருக்கும். இதே நான் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து செக் பண்ணனாலும் அது 3 lakh காயின்ஸ் தான் இருக்கும். ஓகே, அப்போ 3 ஹவர்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் எனக்கு 1 hour கூட கிளைம் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே காயின்ஸை நமக்கு கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு இது போயிட்டு நீங்கள் இதில் வந்து மைனுக்கு போங்க. மைனில் போயிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா காயின்ஸ் அதை வச்சு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து இப்போ பிஆர், மார்க்கெட், லீகல், டீம் இது எல்லாமே இருக்குது. இது ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து காயின்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நான் பார்க்குறேன். இதில் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து எவ்வளோக்குன்னா 113 காயின் கிட்டே இருக்குது. அதுக்கு நான் ஒரு 40,000 காயின்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 44,000 காயினுக்கு 180 காயின் கிட்ட கொடுக்குறாங்க. சிலது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் 40,000 இருக்குல்ல, இதே மாதிரி அதுக்கும் 40,000 இருக்கும். ஆனால் இதில் வந்து 40,000 113 இருக்கும். இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து 40,000க்கு வந்து 80 காயின்ஸ் இருக்கும். ஸோ எதில் அதிகமாகட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நான் அதை 40,000 கொடுத்துட்டு இந்த கோ ஹெட்னு கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ அப்கிரேட் ஆனோன்னா என்னென்னா இதில் வந்து சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 101.59 இருக்கும். இப்போ 101.7K இருக்குது. ஓகே, அப்போ ஒரு மணிக்கூருக்கு எனக்கு வந்து இவ்வளோ காயின்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். இதை நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஆட்டோ மைனிங்கை வந்து நம்ம பண்ணித்தரோம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணோடனே அதில் தேங்க்ஸ்னு ஒன்று வருது இல்லை, அது எல்லாமே இந்த ஆட்டோ மைனிங் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய காயின்ஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் சேஞ்சஸ் தெரியுது. காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் டேப்பே பண்ணலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, வேறு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் போனீங்கன்னா எப்போ வந்து அந்த ஏர்ட்ராப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் தான் நமக்கு ஏர்ட்ராப் டாஸ்க் எதாவது வந்துச்சுன்னா கூட அதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னாலும் இதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஏர்ட்ராப் ரிலேட்டடாக. ஓகே, வேறு இதில் வந்து நீங்கள் என்னென்னா நான் இப்போ வந்து ஒரு 1 minute மட்டும் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சேஞ்சஸ் காட்டுறேன். இந்த ஆட்டோ மைனிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபியூ மினிட்ஸ் வந்து என்னென்னா நான் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், பிளெயின் 1 click கொடுக்கும்போது அது வந்து எப்படி அந்த ஆட்டோ மைனிங் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மைனிங் வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 காயின்ஸ் விட்டு கலெக்ட் பண்ணியிருக்குது. தேங்க்யூ பிங்கெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்படி நம்ம வந்து என்னென்னா 3 hour வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து ஆட்டோ டேப் பண்ணி நமக்கு தரும். அது நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க்கில் இருக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு இது பண்ண முடியல, எப்போல்லாம் முடியுமோ, அதாவது நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் தான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அது ஒரு 1 lakh இல்லைன்னா 50,000 வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர் டே வந்து நீங்கள் வந்து 1 time தான் கிளைம் பண்ணுற மாதிரி முடியும். அதுக்கு டைம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 lakhs earn பண்ணிடலாம். இல்லை உங்களால் ஒரு 3 times பண்ண முடியும்னா 9 lakhs வரைக்கும் earn பண்ணிடலாம். எவ்வளோ டைம் நம்ம கிளைம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். நான் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 times பண்ணுறேன். இது மூலியமாக எனக்கு ஒரு 15 lakhs காயின்ஸ் விட்டு எனக்கு வந்து ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிங்கெக்ஸ்ன்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏர்ன் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பிங்கெக்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன்.
அது நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு 50,000 காயின்ஸ் கிடைக்கும். நீங்களும் உங்களோட பிங்கெக்ஸ் லிங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரல் லிங்க்களுக்கு போயிட்டு நீங்கள் இதில் வந்து உங்களோட லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த டாஸ்க் வரும். அவங்க அதை ஜாயின் பண்ணுற மூலியமாக உங்களுக்கும் 50,000 கிடைக்கும். அவங்களுக்கும் 50,000 காயின்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே ஃபோக்கஸ் மெயின் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா மைண்ட் தான். மைண்டில் எந்த அளவுக்கு நம்ம லெவலை வந்து அப்கிரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் பெற வர கிடைக்கும். ஒரு 3 டேஸ் இதுக்கு நீங்கள் ஒதுக்கி என்னென்னா கிடைக்கக்கூடிய எல்லா காயின்ஸுமே அப்கிரேடுக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. 5 to 10 லெவல்ஸ் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. 5 லெவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணிக்கூருக்கு வந்து 50,000 காயின் கிடைக்கும். இதே 10 லெவல் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு மணிக்கூருக்கு வந்து ஒரு 1 லேக் காயின்ஸ்லேருந்து 1 லேக் காயின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் காயின்ஸாவது நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே நமக்கு போதும். அதுக்கப்புறம் எதுவுமே அப்கிரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது நமக்கு வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்கள் லெவல் 11க்கே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் காயின் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லைசன்ஸ் யூரோப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் காயின் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூருக்கு வந்து 1500 காயின்ஸ் கிட்ட வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகே. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து என்ன சொன்னால் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்கிரேட் பண்ணும்போது என்னென்னா எந்த இது கேட்டகரியில் வந்து அதிக காயின்ஸ் கொடுக்குறானோ அதை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம வந்து காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஃப்ரீ காயின்ஸ் தானே நம்ம வந்து அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் வந்து 2013 தான் கிரிப்டோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின், அப்புறம் டோஜ் காயின், அதுக்கப்புறம் வந்து ரிப்பிள், ஸ்டெல்லா இந்த மாதிரி நிறைய கிரிப்டோஸ் வந்து என்னென்னா ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அவேர்னஸ்காண்டி. அந்த காயின்ஸ்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிட்காயினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பண்ணுற டைமில் வந்து ஒரு 10,000 ரூபீஸ் சம்திங் தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60 lakhs ரூபீஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. அது இந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பெனிஃபிட் கொடுக்கும். நான் என்னோடய யூடியூப்லேயும் சரி, டெலகிராம்லேயும் சரி நல்ல ஒர்த்தான ஏர்ட்ராப் தான் போடுவேன். ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. இல்லைனா ஏதாவது பெரிய பெரிய கம்பெனி சாம்சங் இந்த மாதிரி இது வந்து பெரிய பெரிய கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அந்த இது கூட நீங்கள் வந்து ஏர்ட்ராப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அவங்க வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் தைரியமாக பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது காசு வந்து வரும். அதனால் உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய டெலகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்னாலும் நீங்கள் என்னோட கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எப்போனாலும் நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.